அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கிய திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக் நேரில் ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் டெல்லியில் கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டதுடன் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரிடம் நடத்திய விசாரணையில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக தொடர்பு இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து நேற்று மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அது தொடர்பான விவரங்கள், அதாவது 3 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது, அந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 3 பேரில் திமுகவை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் என்பது தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் தமிழகத்தில் ஒரு சில திரைப்படங்களை தயாரித்து இருப்பதாகவும் கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து மேற்கண்ட விசாரணையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஜாபர் சதிக் என்கிற நபர்களுக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் டெல்லியில் இது தொடர்பாக வழக்குகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கான இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்பாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்த நபர், அதாவது ஜாபர் சாதிக் என்பவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்பதும், மேலும் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த சம்மன் அனுப்பப்பட்டு இது தொடர்பாக இவர்களிடம் என்னென்ன நாடுகளுக்கு இது போன்ற போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கிறது, எதிரில் இவர்கள் எல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்பதை எல்லாம் முழுமையாக விசாரணை நடத்துவதற்காக இந்த சம்மன் அனுப்பப்பட்டு இருப்பதாகவும் தொடர் விசாரணையில் மேற்கண்ட முக்கிய தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.